இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஸோ இந்த குட்டி கதை ஒரு ரியல் கதைன்னு சொல்லலாம். சமீபத்தில் என்னால் ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகை மூலியமாக இந்த நியூஸ் எனக்கு கிடைச்சது இல்லை, வாசித்தேன். ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், இந்த பிஸ்னஸ் மேனுக்கு வந்து ஒரு 5-6 மிஸ் கால் வருது. வந்ததுக்கப்புறம் அந்த சிம்மோட கனெக்ஷன் வந்து கட் ஆகுது. ஏன் என்னன்னு தெரியல. அடுத்தது அவர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.86 கோடி அவரோட அக்கௌண்ட்லேருந்து வேறு மாநிலத்துக்கு, அதாவது இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது, அதில் ஒவ்வொரு இடத்துலையும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்டு மூலியமாக ஈஸியாக மாற்றுறாங்க. அது ஒரு கும்பல். ஸோ இது எப்படி சாத்தியம்? அவரோட அக்கௌண்ட்லேருந்து 1.86 கோடியை வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிறது அவருக்கே தெரியல. ஸோ இதுக்கு உண்டான தடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை அவர் கண்டுபிடிச்சார். இந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து சைபர் கிரைமுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணார். அடுத்து இவர் வச்சுக்கிற பேங்க் டீட்டெயில்ஸ் எங்கே வரவு செலவு வைக்கிறாரோ அந்த பேங்கில் போயிட்டு இவர் வந்து அந்த ஃபண்டை எல்லாத்தையும் இமிடியேட்டில் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், இது யாரோ செய்கிற ஒரு ஹேக்கர் அப்படிங்கிற இதையும் அவர் வந்து ப்ரூஃப் பண்ணுறாரு. ஸோ அவங்களால வந்து அதிகபட்சமாக ஒரு 20 லட்சம் ரூபா வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. மற்ற அமௌண்ட் எல்லாமே ஃபினிஷ். ஸோ நடந்து போச்சு. ஸோ இது எப்படி நடந்தது, இதை எப்படி நம்ம தடுக்கிறது, ஸோ நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோட பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை எந்த பகுதியும் வழக்கம் போல் நான் கேட்குறது தான், எந்த பகுதியும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ராட்ஸ்டர் சிம் ஸ்வாப் ஸ்கேமை வந்து எப்படி நிகழ்த்துறாங்க, ஸோ அவங்க நிகழ்த்தக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுடைய மொபைலுக்கு அதிகப்படியான SMS, கால், இந்த மாதிரி வழிகளில் உங்களுடைய டீட்டெயில்ஸை கறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து இதை பற்றி முழுமையாக தெரியாதவங்க தங்களுடைய டீட்டெயில்ஸ், பேங்க் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணதுக்கப்புறம் என்னங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவர் கைக்கு வந்துடும். கைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நம்பரை எப்படியாவது தங்களுடைய சிம்முக்கு மாற்றணும்னு நினைப்பாங்க. அதாங்க சிம் ஸ்வாப் ஸ்கேம். மொபைல் ஆப்ரேட்டர்கிட்ட போவாங்க, கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி என்னோடய மொபைல் நம்பர் லாஸ் ஆகிடுச்சு, என்னோடய மொபைல் திருட்டிட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி தங்கிட்ட இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை அங்கே சப்மிட் பண்ணுவாங்க. சப்மிட் பண்ணி அதே நம்பரில் ஒரு புது சிம்மையும் வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கப்புறம் ஈஸியாக அவங்களால உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பல லட்சங்களை வேறு அக்கௌண்ட்டுக்கு வித்தின் செகண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த இதுதான் சிம் ஸ்வாப் ஸ்கேம். இந்த ஸ்கேம் தான் சமீபத்தில் நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது, நிறைய நியூஸ்களில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்ம தடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, இந்த ஃப்ராட்ஸர் வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய சோஷியல் மீடியா. இந்த 3 வழிகளில் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. சம் மால்வேர் அனுப்புவாங்க, சம் மெசேஜ் அனுப்புவாங்க, சம் கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வழிகளை அவங்க ட்ரை பண்ணி உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை கறக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுவாங்க. நம்பர் 2, இந்த ஃப்ராட்ஸ்டர் வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை டோட்டலாக புது சிம்முக்கு மாற்றிடுவாங்க. அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் ஈஸியாக மொபைல் ஆப்ரேட்டர்கிட்ட போய் அவங்க வந்து என்னோடய மொபைல் தொலைஞ்சி போச்சு, என்னோடய மொபைல் திருட்டிட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொய் சொல்லி இந்த ஃப்ராட்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணி அவங்க அதில் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. புது சிம்மில் அந்த நம்பரை மாற்றிடுவாங்க. நம்பர் 3, இந்த ஃப்ராட்ஸர் வந்து உங்களுடைய சிம் நம்பரை வேறு புது சிம் நம்பருக்கு மாற்றினதுக்கப்புறம் ஆல்ரெடி அவங்ககிட்ட உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இது மூலமாக ஈஸியாக ஃபண்டை வந்து ஒரு இதிலேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அதில் 1 டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த 1 டைம் பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி புது சிம்மில் நீங்கள் மாற்றிருப்பாங்க, புது நம்பரை. அந்த நம்பர் மூலியமாக அவங்க ரிசீவ் பண்ணி அது மூலயமா ஃபண்டை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ நண்பர்களே, இந்த ஃப்ராட்ஸ்டர் இந்த மாதிரி நிகழ்வுகளை பயன்படுத்தி ஈஸியாக உங்களுடைய பணத்தை அப்படியே அபேஸ் பண்ணிட முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனை இரவு நேரங்களில் அதிக நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்காதீங்க. அதே நேரத்தில் உங்கள் ஃபோன்லேயே வந்து டோன்ட் டிஸ்டர்ப் ஆப்ஷன் இருக்கா, அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய இமெயிலையும் SMS-ஐயும் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் சிம்மோட 20 நம்பர் டிஜிட்டை வந்து யாருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க, யாருக்கும் தெரிவிக்காதீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ரெகுலராக செக் பண்ணுங்கள். எவ்வளவு நம்ம செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளவு மீதி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் மிக முக்கியமானது, இன்றைக்கி அதிகம் பேர் சோஷியல் மீடியாவில் வந்து கனெக்டிவாக இருக்கீங்க. தயவு செய்து உங்களுடைய மொபைல் நம்பரை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க.
ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை நீங்கள் வந்து ரெகுலராக வச்சுருந்தாலே போதுமானது. இந்த ஃப்ராட்ஸ்டர் உங்களுடைய சிம் ஸ்வாப் பண்ண முடியாது, தடுக்கலாம். ஸோ நண்பர்களே, சிம் ஸ்வாப் ஸ்கேம் பற்றி உங்களுக்கு முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது இப்படியே லைக் பண்ணுங்கள்.